வணக்கம் சுமதி சமையல். இன்றைக்கி மசாலாலாம் அரைச்சி ஒரு கோழி குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டேன்ப்பா. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதுக்கு மசாலா கொஞ்சம் வறுத்து அரைச்சிக்கலாம்ப்பா. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ எல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். இதையெல்லாம் அப்படியே போட்டுக்கலாம். ஜீரகம் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன், 1/4 ஸ்பூன் மிளகு வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன், ஒரு 3 ஸ்பூன் கொத்தமல்லி வச்சுருக்கேன், ஒரு 10 மிளகாய் வச்சுருக்கேன்ப்பா. இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். இன்றைக்கி மசாலா வறுத்து அரைச்சி சிக்கன் குழம்பு வைக்கிறோம்ப்பா. அதனால் வறுத்துட்ருக்கேன். ஒரு 4-5 கருவேப்பிலை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கசகசா போட்டு வறுத்துக்கலாம். இதையும் வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. சின்ன தேங்காய் முடி, சின்ன முடியாக ஒரு முடி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் துருவி போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. இதையும் போட்டு அரைச்சிக்கலாம், வறுத்துக்கலாம். எல்லாம் வறுத்தாச்சுப்பா. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டுப்பா. நம்ம அதுக்குள்ளே கறியை வணக்கிக்கலாம். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம்ப்பா. ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், அதனால் அதை போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன்ப்பா. வெங்காயம் வணங்கிடுச்சுப்பா. இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நல்ல பெரிய ஸ்பூனாக வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சின்ன தக்காளியை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா. அதையும் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கோழி கறி வச்சுருக்கேன், அதையும் கொட்டிக்குவோம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கறி நல்லா வணங்கிட்டு இருக்கு. கறியிலேருந்து தண்ணி வருது பாருங்களேன். இதெல்லாம் நல்லா வந்து கொண்டுடும். அதுக்குள்ளே நானும் 1 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிடலாம். கொஞ்சமாக உப்பு போடுறேன். கொஞ்சம் நேரம் வேகட்டப்பா, மூடி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா வறுத்து வச்சுருக்கிறத அரைச்சிட்டு வந்துடுறேன்ப்பா. பிராய்லர் கறி தானே, ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும்ப்பா. வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை எடுத்து போட்டுக்கலாம். மசாலா எல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டப்பா. அதையும் போட்டுக்கலாம். மசாலா அரைச்ச தண்ணி இருக்குது, ஜாரை கழுவிட்டேன், அதை ஊற்றிருக்கேன். கொஞ்சம் அரைச்சி குழம்பு வச்சே ரொம்ப நாளாச்சுப்பா. இன்றைக்கி எங்கள் பையன் அரைச்சி வைக்கணும்னு சொன்னான், அதனால் அரைச்சி வச்சிட்ருக்கேன். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுப்போம். கடை மசாலாலாம் எதுவும் போடலப்பா. நம்ம வீட்டிலே எல்லாம் போட்டு அரைச்சது தான் போட்டிருக்கேன். சாப்பிட்டு பார்க்குறேன், செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்க்குறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியெல்லாம் வேண்டாம், இந்த அளவே போதும். முன்னாடியே உப்பு போட்டாச்சு, அதனால் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிறேன். ஒரு கொதி வரட்டும். ரொம்ப நேரம் கொதி விட வேண்டாம். மசாலாவே எண்ணெயிலலாம் எல்லாம் வறுத்துட்டோம்ல, அதனால் ஒரு 5 நிமிஷம் கொதிஞ்சாவே போதும்.
குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சுப்பா, ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.